உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். புதிய அரசு பதவியேற்று இன்னைக்கு முதல் சட்டசபை கூட்டத்தொடர், ஆளுநர் அர்லேக்கரோட உரையோட சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. ஆளுநரோட உரை அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ண போறோம். இன்னைய சட்டசபை நிகழ்வுகள் முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மாலை வீடியோல பேசுவோம். நேத்தே சாயங்காலம் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், போட முடியல. இன்னைக்கு கண்டிப்பா இன்றைய சட்டசபை நிகழ்வுகள் குறித்து கண்டிப்பா முழு வீடியோ அப்படிங்கிறது போடப்படும். ஏன்னா திமுகவினர் வாயத்தரஞ்ச சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரோடலாம் வந்திருக்காங்க. நிறைய கண்டிப்பா பிரச்சனை பண்ற ஐடியாவோட தான் வந்திருப்பாங்க. பட் அது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் ஆளும் அரசை நோக்கி எழுப்பப்பட்டா அதை நாம வரவேற்கிறோம். இல்ல சும்மா பஞ்சாயத்து பண்ணுவோம் அம்பளப்போம் அப்படின்னு வந்திருந்தா அதை நாம கண்டிப்பா கிழிப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சாயங்காலம் பார்ப்போம். இப்ப அதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு அரசோட செயல் திட்டம், ஒரு அரசாங்கத்தோட மனசாட்சி. ஒரு அரசு எழுதி கொடுக்கறதா ஆளுநர் படிக்கிறார். மாநில அரசு என்ன எழுதி கொடுத்துருக்கோ, நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், எங்களோட கொள்கை இது, எங்களோட கோட்பாடு இது, எங்களோட செயல் திட்டம் இது. இதுதான் ஆளுநர் உரையில இருக்கணும். அந்த வகையில இன்னைக்கு ஆளுநர் உரை உண்மையிலேயே நல்லா இருந்தது. கடந்த காலகட்டங்கள்ல ஆளுநர் உரை எப்படி தெரியுங்களா இருக்கும்? சண்டை சச்சரோட தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, இப்ப இந்த ஜென்சி டிஎம்கே இருக்காங்கல்ல, இப்ப புதுசா கிளம்பி இருக்காங்க. ஒரு 10 என்ன கேட்டாலும் சரி, டேய் நான் உதயநா தம்பிடா, உதயநா தம்பிடா, நாங்க உதயநா தம்பிடா நானு அப்படி, டேய் உதயண்ணா அப்பாவையே குளத்தூர்ல புழுதி பறக்க போட்டு பிரட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவரே முன்னாள் எம்எல்ஏவா முக்காடு போட்டு உட்காந்து கிடக்குறாரு. இதுல உதயண்ணா தம்பிங்கிற உதயண்ணா அப்பாவையே பிரட்டி அடிச்சு ஓட விட்டாங்க. உதயண்ணா அப்பா பிஷூல் அப்படின்னாரு, இவங்க பிஷூல் அப்படின்ட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. அப்பாவுக்கே அந்த அடி, தம்பி தொம்பிட்டு நீங்க வேற ஏடாடே. தம்பி அப்படிங்கிற பேரு உயிருக்கு உயிரா தமிழர்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபரோட பேரு, தமிழ் தேசிய தலைவரோட பேரு. அந்த பேரெல்லாம் நீங்க சொல்லாதீங்கடா, கருமாதி எடுக்க டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற சொல்லிட்டு. ஏன் அதை சொல்றேன்னா, பழைய ஆளுநர் உரை இந்த உதயநிதி தம்பின்னு இப்ப கத்திட்டு இருக்காங்க, இப்படிதான் இருக்கும். ஆளுநர் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அரசோட செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறது ஆளுநர் உரையில இருக்கவே இருக்காது. கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்க, அடுத்து வரக்கூடிய துன்பநிதி வாழ்க, இப்படியே ஆளுநரை லேகி வைக்க சொன்னா ஆளுநர் லேகி வைப்பாரா? விற்கவே மாட்டாரு. இவங்க குடும்பத்துக்கு துதிபாடக்கூடிய உரையை எழுதி கொடுத்து வாசிச்சு அறுத்து தள்ளு அப்படின்னா எந்த ஆளுநர் பேசுவாரு? அதனால ஆளுநருக்கு இவங்களுக்கு ஆகாமலே போச்சு. ஆளுநர் உரை அப்படின்னாலே அன்னைக்கு சண்டை. ஆளுநர் செய்தது தவறா? தமிழக ஆளுநர் RN ரவியின் திமிர் பேச்சு. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாரா ஆளுநர்? மோடி அரசு ஆளுநரை வைத்து மிரட்டுகிறதா? இந்த மாதிரி ஒரு 5 தலைப்புல விவாதம் வச்சு இந்த RS பாரதி ஊடகங்கள் அன்றைய தினத்துக்கு சுபம் போட்டுருவாங்க. அப்ப அரசோட செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அரசோட செயல் திட்டம் என்ன? ஸ்டாலினுக்கு துதிப்பாடுறது, அவ்வளவுதான். இப்படி ஒரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் பேசியிருந்தாரு. என்னன்னு, முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சி குறித்து வரக்கூடிய செய்திகளை நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் டிவியில் பார்க்க வேண்டும். அந்த கருணாநிதியை நீ 5 வருஷமா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏவா இருக்க மாட்டீங்க. கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, 5 வருஷமா நாயா கத்தனமே, கொஞ்சமாவது காது கொடுத்து வாங்கினீங்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னோம். இல்ல அதெல்லாம் எதிர்கட்சிகளோட திட்டமிட்ட சதி, ஆக எங்க ஆட்சியில நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னீங்க. ஏதாவது பேசணும்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் இல்ல. இந்த 4 பேரை ஷூட்டிங் வச்சுக்கிட்டு, ஐயா முதலமைச்சர் ஐயா சூப்பரா இருக்கு ஐயா உங்க ஆட்சி அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சு, ரீல்ஸ் மட்டும்தான் போடப்பட்டுச்சு. சேகர் பாபு அப்பப்ப உங்களை கூட்டிட்டு போய் என்டர்டைன் பண்ணாரு. கூடுனமேன்னு 4 பேர்த்த ஆட விட்டு, நீங்களும் நம்ம ஆட்சியில மக்கள் டான்ஸ் ஆடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு. இதுக்கு இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்தாடி கூட்டத்தை உருவாக்கி ரோட்ல ஆட விட்டாங்க. ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்களாம். ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில எல்லாமே பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைஞ்சு ஸ்ட்ரீட்லயே ஹாப்பியா இருக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சா அவங்களுக்கு. இப்படி எல்லாம் நீங்க உருட்டிக்கிட்டு கார் ரேஸ் நடத்திக்கிட்டு கருமம் இதெல்லாம் எங்கேயாவது மக்கள் காரி துப்பி கழி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க டிவியில எங்கேயாவது பாத்துறீங்களா? நீங்க வெறும் கலைஞர் டிவி பாக்குறது, முறை சொல்லி பாக்குறதுன்னா அங்க உங்க ஆட்சிக்கு லேய வைக்கிறத மட்டும்தான் நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க அடுத்தவங்களை சொல்லலாமா அப்படிங்கிறத கேட்டுக்குவோம்.
சரி, ஆனா நீங்க சொன்ன வார்த்தை சரி, சொன்ன ஆள் தான் தப்பு, அதை சொல்ற தகுதி தான் உங்களுக்கு இல்ல. பட் ஆனா முதல்வர் அரசு குறித்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாம வச்சுக்குவோம். இன்னைக்கு ஆளுநர் உரையில இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ரசிச்சது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை நாம அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல நாங்களும் உறுதியா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான், ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நாங்க வந்தா நீட்டை அறுத்து தள்ளிரோன்னு பொய்யெல்லாம் சொல்லாம கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தணும். திமுக கொண்டு போய் வித்த மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியலுக்கு திமுக அடவு வச்ச, திமுக விற்பனை செய்த, அதை நாங்க திரும்ப மீட்டுக்கிட்டு வரோம். கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படிங்கறதா இந்த அரசோட கொள்கை அப்படிங்கிறத ஆளுநர் உரையில சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல உதயநிதி, இன்பநிதி, ஸ்டாலின், கருணாநிதி அப்படின்லாம் துதி பாடக்கூடிய வேலை இங்க நடக்கல. ஏன்னா இங்க முதல்வர் விஜய்க்கு பெரிய அளவுல துதி பாடப்படல. மாறா அம்பேத்கர் குறித்து பேசப்பட்டுச்சு, காமராஜர் குறித்து பேசப்பட்டுச்சு, பெரியார் ராமசாமி குறித்து பேசப்பட்டுச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசப்பட்டுச்சு, வேலுநாச்சியார் குறித்து பேசப்பட்டுச்சு, அஞ்சலை அம்மாள் குறித்து பேசப்பட்டுச்சு, மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசப்பட்டுச்சு. இங்க எந்த தனி மனித துதிபாடலும் ஆளுநர் உரையில இல்ல. மாறா மறைந்த முக்கியமான தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களுடைய பெயர் எல்லாமே அதுல இடம் பெற்றிருந்தது அப்படிங்கிறத நான் ரசிச்சேன். நான் கூட எங்க இவங்க துதிபாட விட்டு அதே வேலையை பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அது நடக்கல. ரொம்ப சந்தோஷமா பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி எப்படியாவது இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வச்சு இவங்க ஏதாவது குழப்பம் பண்ணிடலாம், வெளிநடப்பு பண்ணலாம், சண்டை போடலாம் அப்படிங்கிற மனநிலையோட தான் திமுகவினர் உள்ள வந்தாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சாலையில ஒரு பேரணி காலையில நடந்துச்சு. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு கிளம்பி வந்தாங்க. இந்த தமிழ் ஆர்வலர்களோட பின்னாடி போய் நின்று அப்படியே நூலை பிடிச்சி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அறிவாலயத்திலிருந்து அனுப்பப்பட்ட பெய்டு போராளிகளா தான் இருப்பாங்க. நான் நேராவே சொல்றேன். அதுக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டுச்சு. அதை அந்த கேட்டை ஃபர்ஸ்ட்லயே மூட்டார். தம்பி உதயநிதி, நீ போட்ட பிளான் கிடையாதுப்பா, இந்த செட்டரை சாத்தியாச்சு, அங்கேயே நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல மாற்றம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள், புராதான இடங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அந்த இடங்கள், அது மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான புராதான இடங்கள் எல்லாத்திலையுமே யுனெஸ்கோவோட அங்கீகாரத்தை கொண்டு வரணும், யுனெஸ்கோவோட இதுல சேர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த அரசோட கொள்கை முடிவா இருந்தது. அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தது. அது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒன்னும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல, ரொம்ப குறையாதான் இருக்கு. நாம சொல்லி அது தெரிய வேண்டியது இல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். அது மாதிரி போதைப் பொருட்கள், அந்த டாஸ்மார்க் விற்பனை, சட்டவிரோத விற்பனை எல்லாம் தடை செய்யப்பட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசின் திட்டம் என்ன அப்படிங்கிறத விலக்கி கூறக்கூடியதா இருந்தது. அந்த வகையில முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் சாதித்திருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு அப்படிங்கிறத நம்மளால ஆழமா சொல்ல முடியும். பட் இன்னொரு விஷயத்தையும் இதுல நாம சொல்லி காட்டணும். முதல் நாளே சட்டசபைக்கு வந்த திமுகவினர், உண்மையிலேயே சொல்றேங்க, அவனுங்களை பாராட்டணும். திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சி அப்படிங்கிறத முதல் நாளே காட்டுறாங்க. கடந்த 5 வருடம் திமுக ஆட்சியில ஆக சிறந்த கேவலங்கள் நடந்துச்சு. ஆனா அதிமுக எதிர்கட்சியா செயல்பட்ட ஒரே ஒரு விஷயம், யார் அந்த சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல மட்டும்தான் சட்டையில பேஜ கூத்திட்டு யார் அந்த சார் அப்படின்னு ஒரு 2 நாள் சட்டசபையை சந்தி சிறிய வச்சாங்க. அப்படிதான் முடக்கணும் ஆளுங்கட்சி. ஆனா திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சியா முதல் நாளே செய்யறாங்க. வாயத்தரக சிஎம் சார் இன்னைக்கு அந்த பேஜோட வந்திருக்காங்க. என்னன்னா சிஎம் பேசுறது இல்ல, பேட்டி கொடுக்கறது இல்ல, போறது இல்ல, வர்றது இல்ல, பதில் சொல்றது இல்ல. இந்த குற்றச்சாட்டு உண்மைதான். சிஎம் விஜய் அவர்களுக்கு பேச தெரியலனாலும் இனிமே கத்துக்கணும், பேசிதான் ஆகணும். இல்ல எனக்கு பதில் ஆதவ் பேசுவாரு, ரமேஷ் பேசுவாரு, ராஜ்மோகன் பேசுவாரு, அதெல்லாம் இல்ல. சில விஷயங்களுக்கு சிஎம் தான் பதில் சொல்லணும். நீங்க வேணும்னா கடந்த ஆட்சி காலகட்டத்திலாம் பாத்தீங்க, கருணாநிதி எந்திரிச்சு பதில் சொல்லுவாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க, சிஎம்ஏ எந்திரிச்சு அடிப்பாங்க இறங்கி. நீங்க அந்த வரலாறு, பழைய வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா 64 அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட்,
ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மீதி இருக்காங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க அடுத்த நாள் ஒத்த ஆளா சட்டசபைக்கு போய் தெறிக்க விட்டாங்க திமுக. அப்படி பேச தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அதை வளர்த்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அப்புறம் சீரழிக்கப்பட்ட பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே, திரை நாயகன் தரையில் வில்லன் அப்படின்னு ஏகப்பட்ட பதாகைகள் எல்லாம் ஏந்திட்டு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க, கவனத்தை ஈர்க்கிறாங்க. எதிர்கட்சியா எப்படி செயல்படணுங்கிறத உண்மையிலேயே திமுக கரண்ட கத்துக்கணும். திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சி, அதனால எப்பவுமே மக்கள் திமுகவை எதிர்கட்சியாவே வச்சிருக்கணும். ஒரு நல்ல எதிர்கட்சி எப்பவுமே எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சியும் கட்டுப்பாட்டுல இருப்பாங்கிறதால இந்த மாதிரி திமுக செய்யக்கூடிய எதிர்கட்சி வேலைகளை ரசிச்சு இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி திமுகவை எதிர்கட்சியா வச்சிருங்க, அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.